Hello guys, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन சீரிஸ்ல 5th சாப்டர்ல எடுத்துக்காட்டு 5.28 தான் பார்க்க போறோம். சோ இந்த சாப்டர்ல வந்து ஒரு 10 கணக்கு தான் இருக்கு. அந்த 10 கணக்கு மட்டும் பார்த்தாலே போதும். அட்லீஸ்ட் நீங்க ஒரு क्वेश्चனாவது அட்டெண்ட் பண்ணிரலாம். சரி வாங்க நேப்ல क्वेश्चन குள்ள போலாம். இன்னைக்கு என்ன क्वेश्चनனா -3,8 என்ற புள்ளி வழி செல்வதும் ஆய அச்சுக்களின் மிகை வெட்டு துண்டுகளின் கூடுதல் ஏழை உடையதுமான நேர்கோட்டின் சமன்பாடு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்க ஏதாவது ஒரு கணக்குல வெட்டு துண்டு அப்படி நீங்க பார்த்துட்டீங்கன்னா இந்த ஃபார்முலா எழுதி வச்சிடணும். வெட்டு துண்டு எப்படி இருக்கும்னா எப்பயுமே x/a + y/b = 1 இப்படி தான் எப்பயுமே இருக்கும். வெட்டு துண்டு வடிவம் என்னது x/a + y/b = 1 இப்படி எழுதிடணும். இப்ப நம்மளுக்கு இந்த x க்கு வேல்யூ தெரியுமா? இந்த இருக்கு. y க்கு வேல்யூ தெரியுமா? இந்த இருக்கு. ஆனா நமக்கு ab யோட வேல்யூ தெரியுமா? ab யோட வேல்யூ வந்து தெரியாது. சோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா ab யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த கணக்குல a க்கும் b க்கும் ஏதாவது ஒரு க்ளூவாவது கொடுத்திருப்பாங்க. என்ன க்ளூன்னு பாருங்க. ஆய அச்சுக்களின் மிகை வெட்டு துண்டுகளின் கூடுதல் 7ன்றாங்க. அதாவது a யையும் b யையும் கூட்டினா என்ன வரும்னு சொல்றாங்க? 7 வரும்னு சொல்றாங்க. சரியா? இப்போ 7 வரும்னு சொல்றாங்க. இப்போ நீங்க ஒண்ணு a வச்சுக்கோங்க இல்ல b வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு a மட்டும் வச்சுக்குவோம். அப்ப b ன்னு வச்சுக்கிட்டோம்னா என்ன வரும்? 7 - 7 வருமா? இப்போ a க்கு பதிலா நீங்க a னே போட்டுறீங்க. b க்கு பதிலா என்ன பண்ணலாம்? 7 - 7 போடுறீங்களா? அப்ப அந்த ஃபார்முலா ஃபுல்லாவே a ன்னு வந்துருச்சா? அப்ப அந்த ஃபார்முலா திருப்பி எழுதுங்க, ரீரிட்டர்ன் பண்ணுங்க. x/a + y/7 - a = எத்தனை சொல்றாங்க? 1. இப்போ இந்த ஃபார்முலா கொண்டு வந்தாச்சா? இப்போ உங்களுக்கு x க்கு பதிலா என்ன தெரியும்? -3 தெரியுமா? அப்ப -3 தான x. y க்கு பதிலா என்னது? 8. அப்போ இந்த புள்ளி எது வழியா செல்லுது? -3,8 செல்வதால் -3,8 வழியா செல்வதால் தானே. இப்போ x க்கு பதிலா என்ன பண்ணனும்? -3 போடணும். y க்கு பதிலா என்ன பண்ணனும்? 8 போடணும். 8 போட்டு அப்ளை பண்ணுங்க பாப்போம். இப்போ x க்கு பதிலா என்ன பண்ணனும்? -3. -3/a plus y க்கு பதிலா என்ன பண்ணனும்? 8 பண்ணுமா? 8/7 - a = 1. இப்போ நாம வந்து எல்லாத்தையும் அப்ளை பண்ணியாச்சு. இத அப்ளை பண்ணி நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு a ஓட வேல்யூ கிடைச்சிருமா? இப்போ நமக்கு a ஓட வேல்யூ கிடைச்சிட்டோம்னா இந்த a ல அப்ளை பண்ணோம்னா b வேல்யூ கிடைச்சிருமா? இப்போ நமக்கு ab கிடைச்சிட்டா முடிஞ்சு கணக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணனும்? இந்த ரெண்டுக்கும் மீச்சியம் எடுக்கணுமா? எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கணும்னா சிம்பிள் ட்ரிக்ஸ் என்ன சொன்னேன்? கீழ உள்ளத அப்படியே பெருக்கிடுங்க. a 7 - a இதெல்லாம் கீழ உள்ளது. இத அப்படியே பெருக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணனும்னா இந்த பக்கம் உள்ள நம்பரை இப்படி பெருக்கிடுங்க. இந்த பக்கம் உள்ள நம்பரை இந்த இப்படி பெருக்கிடுங்க. அப்ப இங்க என்ன இருக்கு? -3 ஆல்ரெடி இருக்கு. இந்த பக்கம் உள்ள நம்பர் என்னது? 7 - a புரிஞ்சா? அதுக்கு அடுத்து நடுவுல என்ன இருக்கு? பிளஸ் இருக்கு. நான் பிளஸ் போட்டுக்கிட்டேன். அதுக்கு அடுத்து 8 அங்க இருக்கு. 8 எழுதிட்டேன். இந்த நம்பர் இங்க பெருக்கணும்ல. அப்ப 8 × a = என்ன வரும்? 1. எழுதியாச்சா? இப்போ -3 உள்ள பெருக்குங்க. -3 × 7 மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் 3 7 21 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 3 × a 3a பிளஸ் 8 × a 8a divided by a உள்ள பெருங்க 7 × a 7a a × a minus a square = 1. இப்போ இப்படி கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணனும்? இந்த இதை இங்கிட்ட பெருக்கிடலாமா? இங்க உள்ள வகுத்தல் வந்து என்ன ஆகும்? போகும்போது பெருக்கலாம் வருமா? அப்ப இந்த பக்கம் உள்ளத அப்படியே எழுதிக்கோங்க. -21 பிளஸ் 3a 8a கூட்டினா எத்தனை? 8 3 11 11a = இங்க உள்ள அங்கிட்டு பேருங்க 7a - a square 7a - a square வந்துருச்சா? இப்போ நம்மளுக்கு நம்ம ஒரு சமன்பாடுல x² தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் உள்ள நம்பர் எப்பவுமே எப்படி இருக்கும்? பிளஸ்ல தான இருக்கும். ஆனா உங்களுக்கு என்ன இருக்கு? மைனஸ்ல இருக்கு. அப்ப a² எங்க கொண்டு வந்தா பிளஸ்ஸா மாறிடுமா? அப்ப -a² எங்க கொண்டு வாங்க? +a². அடுத்து a உறுப்பு எழுதுங்க. +11a இங்க +7a இங்கிட்ட வரும் என்ன ஆகும்? -7a ன்னு வருமா? அடுத்து -21 = என்னது? 0.
ஏன்னா அங்கே உள்ள உறுப்பு மொத்தத்தையும் இங்கிட்டு கொண்டு வந்தாச்சுல, அப்போ மிச்சம் 0 தான் இருக்கும். அதுக்கடுத்து என்ன வரும்? ஏ ஸ்கொயர் 11ல் 7 போனால் எத்தனை? 4. 4a மைனஸ் 21 ஈக்குவல் டு 0 வந்துச்சா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? காரணிப்படுத்தணும். காரணிப்படுத்துங்க பார்ப்போம். பெருக்குனா மைனஸ் 21 வரணும், கூட்டினாலோ கழிச்சாலோ பிளஸ் 4 வரணும். அப்போ 7 3 21. இங்கே என்ன வருது? 2ஐயும் கழிச்சா 4 வரணும். அப்போ 3 பக்கம் மைனஸ் போடலாமா? அப்போ a பிளஸ் 7 a மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. அப்போ a ஓட வேல்யூ என்னது? மைனஸ் 7. இங்கே a ஓட வேல்யூ என்னது? பிளஸ் 3. இப்போ நம்ம a ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் ஏக்கு எத்தனை வேல்யூ கிடைச்சிருக்கு? 2 வேல்யூ கிடைச்சிருக்கு. இதுக்கு அடுத்தா நீங்கள் கணக்கை நல்லா செக் பண்ணணும். ஆய அச்சுக்களின் மிகை வெட்டு துண்டுகள் சொல்றாங்க. அப்போ மிகை வெட்டு துண்டா எப்படி இருக்கும்? பாசிட்டிவாக தான் இருக்கும். அப்போ இந்த 2 நம்பர் உங்களுக்கு எது பாசிட்டிவ் நம்பரு? a ஈக்குவல் டு 3 தான் பாசிட்டிவ் நம்பரு. ஸோ தேர்ஃபோர் இங்கு மிகை வெட்டு துண்டு என்பதால் இங்கு மிகை வெட்டு துண்டு என்பதால் ஏவோட வேல்யூ என்னது? ஏவோட வேல்யூ வந்து 3. இப்படி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ ஏ வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அப்போ பி வேல்யூ என்னது? 7 மைனஸ் ஏ தானே. ஏக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இதை அப்ளை பண்ணோம்னா பி வேல்யூ கிடைச்சிருமா? அப்போ எழுதுங்க பார்ப்போம். பி ஈக்குவல் டு 7 மைனஸ் ஏ. அப்போ பி ஈக்குவல் டு 7 மைனஸ் ஏவோட வேல்யூ என்னது? 3. அப்போ b ஓட வேல்யூ என்னது? 4. இப்போ நீங்க ab வேல்யூ கண்டுபிடிச்சீங்களா? ஜஸ்ட் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க, நேர்கோட்டு சமன்பாடு கிடைச்சிடும். therefore நேர்கோட்டின் சமன்பாடு என்னது? x by a plus y by b is equal to 1. நேர்கோட்டின் சமன்பாடுல xy வந்து எப்பவுமே வந்திருக்கும். சரியா? நம்மளுக்கு வந்து xy தாண்டி மிச்சம் என்னென்ன உறுப்பு இருக்கோ அதுல மட்டும் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணோம். இப்போ x நம்ம அப்படியே போடணும். a ஓட வேல்யூ என்னது? 3. x by 3 plus y by b ஓட வேல்யூ என்னது? 4 equal to 1. இப்போ இதுக்கு எல்சிஎம் பண்ணுங்க. எல்சிஎம் பண்ண என்ன சொன்னேன்? கீழே உள்ள நம்பரை அப்படியே பெருக்கி போட்டணும். இந்த நம்பரை குறுக்கு பெருக்கல்ல பெருக்கிடணும். அப்போ 4 × x 4x 3 × y 3y equal to 1. அப்போ 4x plus 3y divided by முன்னாங்க எத்தனை? 12 equal to 1. அப்போ 4x plus 3y இந்த 12 அங்கிட்டு போகும் என்ன ஆகும்? பெருக்கலா மாறும், வகுத்தல உள்ளது. அதுக்கு இந்த 12 எங்க கொண்டு வந்துருங்க? 4x plus 3y minus 12 is equal to 0. இதுதான் என்னது? இந்த புள்ளி வழி செல்வதும் கூடுதல் ஏழை உடையதுமான நேர்கோட்டின் சமன்பாடு. இப்படி போட்டு முடிச்சிட்டிங்கன்னா இந்த ஸ்டெப் வந்து முடிஞ்சு. அப்போ அந்த கணக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? முதல் ஒரு வெட்டுத்துண்டு வடிவம் எழுதிக்கிறோம். அது நம்மளுக்கு ஏபியோட வேல்யூ வேணும். இந்த குழு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு காரணிப்படுத்துங்க. காரணிப்படுத்திட்டு அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் முடிஞ்சிச்சு. இந்த கணக்கில் வேறு எதுவுமே கஷ்டம் கிடையாது. ஜஸ்ட் இந்த ஃபார்முலா தெரியணும், இந்த லாஜிக் தெரியணும். மிகை வெட்டு துண்டுகளின் கூடுதல் இந்த லாஜிக் தெரிஞ்சுட்டா இந்த கணக்கு அசால்ட் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோதான் கைஸ். இந்த கணக்கில் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேறு கணக்கு எதுவும் தெரியாத கணக்கு இருந்துச்சுன்னா அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா டெஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய சம்மை வந்து ஷேர் பண்ணுங்க. நாங்கள் வந்து சால்வ் பண்ணி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நல்ல வேலை பார்த்து கொடுக்குறோம். நல்லதாக உங்களுக்கு வந்து சம்மை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணி கொடுக்குறோம். அவ்வளோதாங்க கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.